Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन என்ன அப்படினா சைக்ளோட்ரான். சரியா? சோ இது வந்து ஒரு கருவி. சோ இது வந்து 12th பிசிக்ஸ்ல வந்து தமிழ் மீடியத்துல 3வது பாடத்துல இருக்கும். அலகு 3ல இருக்கக்கூடியது. சோ அப்ப இந்த சைக்ளோட்ரான் என்கிற கருவிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. என்ன அப்படினா துகள் முடுக்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. துகள் முடுக்கி. ஓகே, சோ இது எந்த துகளை மட்டும் முடுக்கும் அப்படின்னா மின்னூட்டம் பெற்ற துகள்கள். அதுவும் பொதுவா வந்து நேர் மின்னூட்டம், எக்ஸாம்பிள் புரோட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நேர் மின்னூட்டம் கொண்ட துகள்களை மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா முடுக்கி வைக்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு கருவி எது அப்படின்னா சைக்ளோட்ரான். எதுக்காக முடுக்கம் பண்ணணும்? முடுக்கம் என்னது? ஆக்சலரேட். பைக்ல என்ன கொடுப்போம்? ஆக்சலரேட் கொடுக்குறீங்களா? கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதனுடைய வேகம், ஆற்றல் அதிகரிக்கும். அதே மாதிரிதான் இந்த மின்னூட்டம் பெற்ற துகள்களை வந்து முடுக்கி அதனுடைய இயக்க ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்வாங்க. இந்த இயக்க ஆற்றலை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த துகளை இந்த கருவிக்கு வெளியே ஒரு இலக்கு, டார்கெட், அந்த டார்கெட்ல வந்து மோத வைப்பாங்க இல்லையா? பொதுவா வந்து அணுக்கரு வினைகள்ல வந்து பயன்படுத்துவாங்க. அணுக்கரு வினைகளை வந்து ரெண்டா பிரிப்பாங்க இல்லையா? அணுக்கரு இணைவு வினை, இன்னொன்னு வந்து பிளவு வினை. சரியா? சோ இந்த மாதிரி ஒரு டார்கெட், ஒரு இலக்குல வந்து மோத செய்யறதுக்காக அந்த மின்னூட்டம் பெற்ற துகள்களுடைய இயக்க ஆற்றலை என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும். சோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா முடுக்குவிக்கம் செய்யறோம். சரியா? சோ அப்ப வந்து நோக்கம் எழுதிடுவோம். நோக்கம் என்னது? அதிக இயக்காற்றலை பெறும் பொருட்டு இல்லையா? அதிக இயக்காற்றலை பெறும் பொருட்டு மின்னூட்டம் பெற்ற துகள்களை முடுக்குவித்தல். துகள்களை முடுக்குவித்தல். சரியா? அப்ப ஒரு இலக்குல வந்து ஒரு துகள் போய் மோதணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த துகளினுடைய இயக்காற்றல் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அப்ப அதை அதிகப்படுத்துறது, அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அந்த மின்னூட்டம் பெற்ற துகள்களை வந்து முடுக்கி வைக்க செய்யணும். சோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ஒரு கருவி, ஒரு சாதனம், இங்கிலீஷ்ல சொல்ல போன டிவைஸ் அப்படின்னு சொன்னோம்னா சைக்ளோட்ரான். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணது, வடிவமைச்சது யார் அப்படின்னா ரெண்டு சயின்டிஸ்ட். ஒன்னு லாரன்ஸ், இன்னொன்னு வந்து லிவிங்ஸ்டன். எப்ப அப்படின்னா 1934ல. சரியா? 1934ல யாரு? லிவிங்ஸ்டன். ஒன்னு லிவிங்ஸ்டன், இன்னொன்னு வந்து லாரன்ஸ். சோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்றாங்க? இத வடிவமைக்கிறாங்க. எத? இந்த சைக்ளோட்ரான்ங்கிற கருவியை. சரியா? ஓகே. தி நெக்ஸ்ட் தத்துவம். தத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இந்த மின்னூட்டம் பெற்ற துகளை வந்து சீரான காந்தப்புலம், காந்தப்புலம் வந்து சீரா எப்படி கொண்டு வருவாங்க? ரெண்டு பக்கமும் ரெண்டு காந்தங்களை வச்சு, இந்த காந்தங்களுக்கு இடையில வந்து காந்தங்கள் வச்சாலே கண்டிப்பா தெரியும், ஒரு காந்தத்தினுடைய வடதுருவம் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்படி ஒரு காந்தம் இருக்குன்னா இது வடதுருவம், இது தென் துருவம். இன்னொரு காந்தத்தை எப்படி வச்சோம் அப்படின்னா இது தென் துருவம் வச்சிருப்போம், இங்க வடதுருவம் இருக்கும். அப்ப எப்படி படிச்சிருப்பீங்க? எப்பவுமே வந்து காந்தத்துக்கு வெளியே வந்து காந்த விசைகள் அல்லது காந்த புலங்கள் எங்க இருந்து எங்க செயல்படும்? வட துருவத்திலிருந்து தென் துருவம். சோ அப்ப இந்த மாதிரி இதுதான் காந்தப்புலம். இதுதான் சீரான காந்தப்புலம். அப்ப சீரான காந்தப்புலத்தை உருவாக்கணும் அப்படின்னா இரண்டு பக்கமும் ஒரே வலிமை இருக்கக்கூடிய ரெண்டு காந்தங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ரெண்டு காந்தங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய காந்தப்புலம் வந்து எப்படி இருக்கும்? சீரா இருக்கும். இரண்டு காந்தங்கள், ஒரே மாதிரியான வலிமை இருக்கக்கூடிய ரெண்டு காந்தங்களை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு காந்தங்களுக்கு இடையில உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும்? சீரா இருக்கும். அப்ப இந்த சீரான காந்தப்புலத்துல ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள், அதுவும் ஸ்பெஷலா இங்க வந்து நேர் மின்னூட்டம் பெற்ற துகள், புரோட்டான் அப்படின்னு சொல்லலாம். இந்த துகளை வந்து அந்த சீரான காந்தப்புலத்துக்கு எப்படி செங்குத்தாக, காந்தப்புலம் எப்படி இருக்குன்னா அந்த துகள் இந்த மாதிரி செங்குத்தா வந்து செலுத்தணும் அப்படின்னா இந்த துகள் வந்து என்ன ஆகும்? ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் ஒரு விசையை வந்து உணருமா? யாரால? இந்த காந்தப்புலத்தினால. அந்த விசைக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன விசை அப்படின்னா லொரன்ஸ் விசை அப்படின்னு சொல்லுவோம். இது HA லொரன்ஸ்ங்கிறவர் தான் இதனுடைய சிறப்பியல்புகளை வந்து விளக்குனதுனால அந்த விசைக்கு பேரு லொரன்ஸ் விசை. புரியுதா? சோ அப்ப என்ன சொன்னேன்?
சீரான காந்தப்புலத்துல ஒரு மின்னூட்டம் பெற்ற துகளானது அந்த சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செயல்படும் போது அந்த மின்னூட்டம் பெற்ற துகள் ஒரு விசையை உணருது. அந்த விசைக்கு பேரு தான் லொரன்ஸ் விசை. இந்த லொரன்ஸ் விசை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செங்குத்தா செயல்படக்கூடிய அந்த மின்னூட்டம் பெற்ற துகளை வட்டப்பாதையில இயங்க வைக்கணும். சரியா? அப்ப இங்க என்ன எழுதலாம்? லொரன்ஸ் விசை துகளை வட்டப்பாதையில் இயங்க செய்யும். வட்டப்பாதையில் இயங்க செய்யும். சரியா? அப்ப தத்துவம் புரிஞ்சிருக்கும். அப்ப சீரான காந்தப்புலத்துல வந்து ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் அந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக செயல்படும் போது அந்த துகளின் மீது ஒரு விசை உருவாகும், ஒரு விசை உணரப்படும். அந்த விசைக்கு பேர் என்னது? லொரன்ஸ் விசை. அப்ப இந்த லொரன்ஸ் விசை எப்பவும் காந்தப்புலத்துக்கு செங்குத்தாகவே இருக்கும். இந்த லொரன்ஸ் விசை என்ன பண்ணும்? அந்த துகளின் மீது செயல்பட்டு அந்த துகளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும். இதுதான் தத்துவம். சரியா? ஓகே. சோ இனி அமைப்பு பார்ப்போம். அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டயகிராம் போடுவோம். சோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். இது வந்து ஆங்கில எழுத்து தெரியும் இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஆல்பபெட்ஸ்ல வந்து 4th லெட்டர் என்னது? டி. அப்ப அந்த டி ஷேப்ல இருக்கக்கூடிய 2 அரைவட்ட உலோக கொள்கலன்களை எடுத்துக்கிறேன். சரியா? டி ஷேப். இது ஒரு டி. ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி. ஆக்சுவலி இது என்ன ஷேப் அப்படின்னா இந்த உலோகம் வந்து ஒரு உருளை வடிவம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். உருளை அப்படின்னா கண்டிப்பா முகப்பு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இத 2 பகுதிகளா வெட்டுறேன். வெட்டும் போது என்ன ஆகும்? இப்படி வெட்டுவேன். இப்படி வெட்டும் போது எனக்கு 2 பீஸ் கிடைக்கும். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து ஆல்பபெட் டிங்கிற லெட்டரை வந்து தலைகளை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இத பாருங்க, இது டைரக்டா டி மாதிரியே இருக்கு. இதுவும் டி தான். அப்ப ஒரு உலோக உருளையை வந்து 2ஆ வெட்டுறோம். வெட்டும் போது நமக்கு 2 அரைவட்ட வடிவில் இருக்கக்கூடிய உலோகங்கள் கிடைக்குது. சோ இது வந்து ரெண்டுமே வந்து எப்படி எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆல்பபெட்ஸ் டிங்கிற லெட்டருடைய வடிவத்தில் இருக்கு. சரியா? சோ இதனுடைய முன்பகுதி இதுதான் முன்பகுதி, இதனுடைய பின்பகுதி. அப்ப பின்பகுதியில இதுக்கு பின்னாடி இருக்கும். நம்ம முன்பகுதி மட்டும் தான் பாக்குறோம். பார்க்க அரைவட்ட வடிவில் இருக்கு. சரி, ஓகே. சோ இது எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிச்சு வச்சிருக்கேன். சரியா? பொதுவா இந்த 2 அரைவட்ட வடிவ உலோகங்கள் இல்லையா? சோ இத வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா டீக்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இது இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கு. அப்ப இது D1 ன்னு சொல்லலாம் இல்லையா? இது வந்து என்னது? D1. இது D2. அப்ப பன்மை ப்ளூரல் எப்படி சொல்வீங்க? டீக்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப 2 டீக்கள். சரி, இந்த 2 ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த 2 டீக்களும் ஒரு உயர் வெற்றிடமாக்கப்பட்ட அறையில வச்சிருப்பாங்க. அதாவது காற்று இல்லாத ஒரு அறையில வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த 2 டிக்கும் இந்த பக்கத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு காந்தம் வச்சிருப்பாங்க. இங்க ஒரு காந்தம் இருக்கும், இங்க ஒரு காந்தம். ஒரே வலிமை இருக்கக்கூடிய காந்தம் எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு காந்தம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு காந்தம். சோ இந்த மாதிரி 2 காந்தம் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், இது வட துருவம், இது தென் துருவம். இப்ப என்ன ஆகும்? 2 காந்தங்களை வந்து 2 சைடுல வச்சோம் அப்படின்னா 2 காந்தங்களுக்கு இடையில வந்து என்ன இருக்கும்? காந்தப்புலம் இருக்கும். அப்ப காந்தப்புலம் இந்த மாதிரி இருக்கும். சோ எல்லா காந்தப்புலமுமே ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? இணையா இருக்கும். அப்படின்னா இதுல மட்டும் இல்ல, இந்த டீக்களுக்குள்ளேயும் காந்தப்புலம் செயல்படும். சரியா? ஓகே. அப்ப காந்தப்புலம் எப்படி இருப்பாரு? இந்த டீனுடைய தளம் எப்படி இருக்கா? டி இதனுடைய தளம் எப்படி? டீனுடைய தளத்திற்கு செங்குத்தா காந்தப்புலம் இருக்கு. அப்ப இது முழுவதும் வந்து காந்தப்புலத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்? பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, குட். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவை இந்த சைக்ளோட்ரானை பயன்படுத்தி துகளை முடுக்கணும். அதாவது நேர் மின்னூட்டம் பெற்ற துகள். அப்ப நேர் மின்னூட்டத்தை உமிழக்கூடிய ஒரு அயனி மூலத்தை இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு.
இதுதான் புரோட்டான் மூலம் சொல்லுவோம். ஏன்னா இதுதான் வினை நடக்கும் போது உள்ள இருந்து புரோட்டான்களை வந்து என்ன பண்ணும், வெளியே உமிடும். சோ இத வந்து என்ன சொல்லுவாங்க, புரோட்டான் மூலம். புரோட்டான் புரோட்டான் மூலம், புரோட்டான்களை உமிழக்கூடியது. ஓகே, எஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு டீக்களையும் ஒரு HFO ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு, உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த மூலம். மாறுதிசை மின்னழுத்தம் தெரியும் இல்லையா, ஏசி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் நேர் அரை சுற்று, அப்புறம் கிராஃப்ல எதிர் அரை சுற்று, நேர் அரை சுற்று, எதிர் அரை சுற்று. இந்த முதல் அரை சுற்று வந்து பாத்தீங்கன்னா வலஞ்சுழிய சுத்துது, ரெண்டாவது வந்து இடஞ்சுழியா. இப்ப போலாரிட்டி வந்து மாறுது, துருவங்கள் வந்து மாறும். சோ இந்த மாதிரியான மின்னழுத்தத்தை நான் இங்க பயன்படுத்த போறேன். பார்த்தா தெரியும், முதல் அரை சுற்றுல வந்து பிளஸ் பாசிட்டிவ் ஒய், இரண்டாவது அரை சுற்றுல வந்து மைனஸ். அப்ப துருவங்கள் வந்து மாறும். எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பிளஸ் இது மைனஸ்னா இந்த டி வந்து நேர் மின்னழுத்தத்தையும் இந்த டி வந்து எதிர் மின்னழுத்தத்தையும் கொண்டிருக்கும். ஒரு அரை சுற்று முடியும் போது அதனுடைய முனைகள் வந்து என்ன ஆகும், மாறுபடும். மாறு பாத்தீங்களா, இங்க பிளஸ், அடுத்த அரை சுற்றுக்கு மைனஸ். அப்ப என்ன ஆகும், இது மைனஸ் இது பிளஸ், அப்படி நம்ம மாத்திடுவோம். சரியா, ஓகே. அதே மாதிரிதான் இங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன, உயர் அதிர்வெண் கொண்ட, இந்த மாதிரி சிம்பிள் இதுதான் ஏசிக்கு, உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த மூலம். மாறுதிசை மின்னழுத்த மூலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது நேர் மின்னழுத்தம், இது எதிர் மின்னழுத்தம் கொடுக்குறீங்க. இங்க ரொம்ப வலிமையான காந்தப்புலம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த துகள் அதிகமா என்ன ஆகுது, ஹீட் ஆகுது, அயனி ஆகுது. அயனி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது நேர்மின் அயனிகளை வந்து உமிழும். எக்ஸாம்பிள் புரோட்டான சொல்லலாம். அப்படி உமிழக்கூடிய அந்த புரோட்டான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த எதிர் மின்னழுத்தம் கொண்ட டியால வந்து வேகமா கவரப்படுது. ஏன்னா இது மைனஸ், இதுல இருந்து வெளியே வரக்கூடியது பிளஸ். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கும், கவர்ச்சி விசை. அப்ப அதிக அளவு கவர்ச்சியினால இதுல இருந்து வரக்கூடிய புரோட்டான் நேர்மின் அயனி இந்த டிக்கு நுழையும். ஓகேவா? அப்ப அந்த இடத்துல முடுக்கம் எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு, அதிக முடுக்கம் இல்லையா. இப்படி இதுக்குள்ள நுழையுது. இது நுழைஞ்சு அரைவட்ட வடிவுல இயங்கி இந்த இடத்துல வருது. முனைக்கு நெருங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய அந்த போலாரிட்டி, அந்த முனைகளை வந்து மாத்துவோம். சரியா? அதாவது முதல் அரை சுற்று வரும்போது பிளஸ், கரெக்டா? அடுத்த அரை சுற்று திசை மாறுது, இது வலஞ்சுழி, அடுத்த அரை சுற்று என்னது, இடஞ்சுழி. அப்ப என்ன ஆகும்னா இது மைனஸ், இது பிளஸ். அப்ப இங்க சுத்தி வரக்கூடியது வந்து பிளஸ், இந்த டியும் பிளஸ். அப்ப ஒன்றை ஒன்று என்ன பண்ணும், விரட்டும். சோ அப்ப அந்த விரட்டு விசையினுடைய காரணத்தினால அதிக அளவுல வந்து முடுக்கப்பட்டு அதிக வேகத்துல, அதிக திசை வேகத்தோட என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த டிக்குள்ள நுழையுது. ஏன் நுழையுது, இங்க கவர்ச்சி. ஏன்னா இது மைனஸ் எதிர் மின்னழுத்தம் கொண்ட டி, இங்க இருந்து வரக்கூடியது புரோட்டான் பிளஸ். அப்படி இது என்ன ஆகுது, இப்படி சுத்தி ஒரு சுத்தம் முடிக்குது. இதே மாதிரிதான் இல்லையா, இப்படி வருதுன்னா இதே மாதிரி ஒரு சுத்த முடிக்குது. கரெக்டா? திருப்பியும் இந்த முனைய ரீச் ஆகுது. ரீச் ஆகும் போது திருப்பி என்ன ஆகும், அடுத்தது நேரறை சுற்று, ரெண்டு அரை சுற்று. ஃபர்ஸ்ட் நேரறை சுற்று, அடுத்து எதிர் அரை சுற்று, திருப்பி நேரறை சுற்று, அந்த மாதிரி வருது. அப்ப என்ன ஆகுது, இதனுடைய அந்த துருவங்கள் வந்து மாறுது. இது திருப்பி பிளஸ் ஆகுது, இது மைனஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, இந்த பிளஸ் இங்க இருக்கிற புரோட்டான் ஒன்று கொண்டு என்ன ஆகுது, விரட்டு விசையின் காரணமா அதிக அளவுல முடுக்கப்பட்டு அதிக திசை வேகத்தோட கவர்ச்சி விசை இருக்கக்கூடிய ஒரு எதிர் மின்னழுத்த டில வந்து நுழையுது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் அதிக திசை வேகத்தோட என்ன ஆகுது, ஒரு டில இருந்து இன்னொரு டிக்கு நுழைஞ்சு கடைசியில எங்க வருது அப்படின்னா டியினுடைய விளிம்புக்கு வருது. சரியா? இப்ப டியினுடைய விளிம்புல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு விளக்கத்தகடு வச்சிருப்பாங்க. இந்த விளக்கத்தகடு மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா அதிக திசை வேகத்துல அதிக இயக்காற்றலை கொண்ட அந்த புரோட்டான் என்கிற அந்த மின் துகளை அப்படியே வெளியே கொண்டு வந்து ஒரு டார்கெட், இப்ப இதை அழிச்சிடுறேன், உங்க புக் இதெல்லாம் மென்ஷன் பண்ணல, இது அப்படியே என்ன பண்றேன், வெளியே கொண்டு வந்து ஒரு டார்கெட். டார்கெட்னா தெரியுங்க, இலக்கு. நம்ம எது மேல மோத வைக்கணும்னு நினைக்கிறோமோ
அது மேல மோத வைக்கிறோம். சரியா? அப்ப இந்த மின்னூட்டம் பெற்ற துகள் காந்த புலத்துக்கு எப்படி செங்குத்தா, பாருங்க முதல்ல செங்குத்தா செயல்படும் போது அதன் மீது எது செயல்படுது? லோரன்ஸ் விசை. இந்த லோரன்ஸ் விசை தான் இந்த மின்னூட்டம் பெற்ற துகளை எப்படி சுத்த வைக்குது? வட்டப்பாதை இல்லையா? இது வட்டப்பாதையில வந்து சுத்த வைக்குது. அப்ப இந்த புள்ளியை மையமா வச்சு சுத்துது. அப்ப இந்த லோரன்ஸ் விசைனால இன்னொரு விசை அங்க உருவாகுது. என்ன விசை? மைய நோக்கு விசை. மையத்தை நோக்கி சுத்தக்கூடியது. அப்ப லோரன்ஸ் விசையின் துகளின் மீது செயல்படும் லோரன்ஸ் விசையானது இன்னொரு விசையை உருவாக்குது, மைய நோக்கு விசை. இந்த ரெண்டு விசையும் சமமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வட்டப்பாதையில சுத்தும். அப்ப இங்க எழுதலாம், லோரன்ஸ் விசை எந்த விசையை தருது? லோரன்ஸ் விசையானது மைய நோக்கு விசையை தருகிறது. மைய நோக்கு விசையை தருகிறது. மைய நோக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? mv²/r. நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், 11லயும் படிச்சிருக்கோம். லோரன்ஸ் விசைக்கு என்ன ஃபார்முலா? லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருப்போம், vqv sin θ. இங்க θ வந்து 90. ஏன்னா மின்னூட்டம் பெற்ற துகள் காந்த புலத்துக்கு செங்குத்தாக செயல்படும் போது மட்டும்தான் அது மேல லோரன்ஸ் விசை செயல்பட்டு அந்த துகளை வட்டப்பாதையில சுத்த வைக்குது. அப்ப θ 90, அப்ப sin 90 மதிப்பு 1. அப்ப vqv = mv²/r. the square v, இதுல ஒரு v கேன்சல் ஆயிரும். அப்ப இதுல இருந்து vq = mv/r. இது திருப்பி கூட எழுதலாம், mv/r = vq. இதுல இருந்து v/r தனியா வச்சுக்கிறேன், =vq/m. இதுல சில ஸ்டெப் உங்களுக்கு கொடுக்காம ஸ்கிப் பண்ணி டைரக்டா வந்திருப்போம். இருந்தாலும் நான் அந்த ஸ்டெப்ஸ் எழுதுறேன். இந்த v/m என்கிறது தான் என்னது? கோண அதிர்வெண்ணுக்கான ஃபார்முலா. ஒமேகா = vq/m. சரியா? சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சோ இன்னொன்னு, இதுல இருந்து இன்னொரு ஸ்டெப்பையும் எழுதலாம், சைடுல வேணா எழுதிக்கலாம். என்ன அப்படி தெரியுமா? இந்த இருக்கு இல்லையா, இதுல இந்த ஸ்டெப்பை எடுத்துக்கலாமே. ஆர்ங்கிறது என்னது? ஆரம் இல்லையா? ஓகே, ஆர மேல கொண்டு வந்தா இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்? v = r மேல போயிடுச்சுனா vq/m × r. இதுல v என்கிறது காந்தப்புலம், சீரான காந்தப்புலம். இங்க ரெண்டு காந்தத்தை பயன்படுத்தி இருப்போம், அதனால காந்தப்புலம் மாறாது, ஒரே மாதிரியான காந்தப்புலம். q என்கிறது இங்க சுத்தக்கூடிய அந்த புரோட்டான் என்கிற மின் துகளினுடைய மின்னூட்டம் 1.6 × 10⁻⁻19 கூலும், மாறாது, அது மாறிலி. m என்கிறது அந்த துகளினுடைய நிறை, மாறாது. அப்ப இது எல்லாம் மாறிலியா இருந்துச்சுன்னா, அப்ப ஒரு ஈக்குவல் சைன் ஒரு மாறிலி இருந்தா என்ன எழுதலாம்? v is directly proportional to r. அது கூட நான் இங்க எழுதிக்கலாம், v is directly proportional to r. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, திசை வேகம் கூட கூட அந்த மின்னூட்டம் பெற்ற துகள் இயங்கக்கூடிய வட்டப்பாதையினுடைய ஆரமும் அதிகரிக்கும். அதான் நேர்த்தகவு இல்லையா? அப்ப முதல்ல வேகம் குறைவா இருக்கும், சின்ன வட்டமா இருக்கும். அடுத்து அதிக வேகத்துல முடுக்கிவிக்கப்படும் போது பெரிய பெரிய வட்டங்களா வரும், அப்ப அதனுடைய ஆரமும் அதிகரிக்கும். சோ that's the point மெயினா. ஓகே, குட். சோ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் வரேன். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஒமேகா என்கிறது வந்து என்னது? கோண அதிர்வெண். எனக்கு தேவை அதிர்வெண். சரி, இன்னொன்னு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சைக்ளோட்ரான் வந்து செயல்படுவதற்கான முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா ஒத்திசைவு. ஒத்திசைவு அப்படின்னா இதுல சுத்தக்கூடிய அந்த புரோட்டான் என்கிற மின்துகளினுடைய அதிர்வெண்ணும், சரியா, அதே மாதிரி நம்ம இங்க செலுத்தக்கூடிய உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய அதிர்வெண்ணும் எப்ப சமமா இருக்குதோ அப்ப இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஒத்திசைவுல இருக்குன்னு அர்த்தம். சோ வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, சோ சில ஸ்டெப்ஸ் நான் கொடுக்கல, நான் அதை எழுதுறேன். ஒமேகா கோண திசை வேகம். ஃபார்முலா என்ன? ஒமேகா = 2πf அப்படின்னு படிச்சிருப்பீங்க. fங்கிறது வந்து என்னுடைய அதிர்வெண். இதுல இருந்து f = 2π/ஒமேகா. எனக்கு தேவை வந்து அதிர்வெண் இல்லையா? இதனுடைய அதிர்வெண் ஆசிலேட்டர், அலையியற்றி. f அலையியற்றி, அலையியற்றினுடைய அதிர்வெண் = 2π/ஒமேகா. ஒமேகா என்னதா இருக்கு? vq/m. vq/m இது மேல போயிடுச்சுன்னா அலையியற்றினுடைய அதிர்வெண், இது கோண அதிர்வெண், இது வந்து fங்கிறது frequency, சாதாரண அதிர்வெண். அலையியற்றி = m மேல போயிடுச்சுன்னா 2πm/vq. இது அதிர்வெண். அப்படின்னா சுத்தி வர்றதுக்கு வந்து அதனுடைய சுற்றிய காலம் எவ்வளவு அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, இது வேணா ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம்.
அடுத்து சுற்றியக்கு காலம், சுற்றியக்கு காலம் அதான் T. இங்கிலீஷ்ல டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண்ணினுடைய தலைகீழியே சுற்றியக்கு காலம் படிச்சிருப்போம், 11th இருக்கும். அப்ப 1/f அலையியற்றினுடைய அதிர்வெண். சோ அப்ப ஈக்குவல் டு 1 டிவைடட் பை f. f க்கு என்னது 2πm by bq. bq மேல போயிடுச்சுனா t is equal to bq by 2πm. இவ்வளவுதான் சுற்றியக்கு காலம். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? மின்னூட்டம் பெற்ற துகளை முடுக்கிவிக்க செய்து அதனுடைய இயக்க ஆற்றலை வந்து அதிகரிக்கணும். அப்ப இயக்க ஆற்றல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப அடுத்த ஸ்டெப் இயக்க ஆற்றல். therefore மின்னூட்டம் பெற்ற துகளின் இயக்க ஆற்றல், மின்னூட்டம் பெற்ற துகளின் இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா? இயக்க ஆற்றல் கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஃபார்முலா half mv² equal to 1/2 mv². v க்கு வந்து ஃபார்முலா இருக்கும், இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? v by r equal to vq by m. அப்ப இதுல இருந்து v எப்படி எழுதலாம்? v equal to r மேல போயிடுச்சுனா vq r by m. அப்ப ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் 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 எழுதலாமா? அப்ப v² இதா இருக்கு, v² q² r² by m². ஒரு m கேன்சல் ஆயிரும். சோ அப்ப இயக்க ஆற்றல் is equal to 1/2 v² q² r² by m. அப்ப mங்கிறது அந்த மின்னூட்டம் பெற்ற துகளினுடைய நிறை, v ங்கிறது இங்க செயல்படக்கூடிய காந்தப்புலம், q ங்கிறது அந்த மின்னூட்டத்தினுடைய மின்னூட்ட மதிப்பு 1.6 × 10⁻⁻19 கூலும், r ங்கிறது வந்து அந்த வட்டப்பாதையினுடைய ஆரம். இந்த மதிப்பு தெரிஞ்சு அப்படின்னா அந்த மின்னூட்டம் பெற்ற துகளினுடைய இயக்க ஆற்றலை கண்டுபிடிக்கலாம். சோ இவ்வளவுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. நான் நிறைய ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ திருப்பியில வரம்புகள் ரொம்ப முக்கியம். வரம்புகள் கண்டிப்பா அது வந்து எழுதுங்க. இந்த வரம்புகள் என்ன அப்படின்னா, இதுல சுத்தக்கூடிய அந்த மின்னூட்டம் பெற்ற துகளினுடைய வேகம் வந்து என்னது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதோட கண்ட்ரோல விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆய்வு வந்து நம்ம கட்டுப்பாட மீறி போயிடும். அப்ப அதோட வேகம் வந்து என்னது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். ரெண்டாவது, எதிர்மின் துகள்களை வந்து முடுக்கிவிக்க செய்ய முடியாது. இதை பயன்படுத்தி எலக்ட்ரான்கள் போன்ற எதிர்மின் துகள்கள் என்ன பண்ண முடியாது? முடுக்கிவிக்க செய்ய முடியாது. சரியா? ஓகே. சோ அது சொல்லலாம். அப்ப முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? அந்த சுத்தக்கூடிய மின்னூட்டம் பெற்ற துகளினுடைய வேகத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து என்ன சொன்னேன்? எலக்ட்ரான்களை போன்ற எதிர்மின் துகள்களை முடுக்கிவிக்க செய்ய முடியாது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மின்னூட்டம் அற்ற துகள், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரான், இந்த மாதிரி துகள்களை வந்து முடுக்கிவிக்க செய்ய முடியாது. ஓகே. முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन நல்லா தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகே. லாஸ்ட்ல வரம்புகள் எழுதி முடிச்சிடணும் 3 பாயிண்ட்ஸ். ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you.